கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாவதாக. 1 Corinthians 4ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். அது ஒரு ஞானபானம், சாதாரண ஒரு பானம் அல்ல. குளிர்பானங்கள் பானங்களில் வித்தியாசம் உண்டு, மதுபானம் உண்டு. இது ஒரு ஞானபானம். இந்த ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையில் தண்ணீரை குடித்தார்கள். ஞான கண்மலையில் தண்ணீரை குடித்தார்கள். ஞான கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டது. கண்மலையில் தண்ணீரை குடித்தார்கள். யோவான் 4ஆம் அதிகாரம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஓடுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அங்க எல்லாரும் ஞான பானத்தை குடித்தார்கள். கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த தண்ணீரையும் ஆண்டவர் தான் கொடுத்தார். அவர்களுக்கு கொடுத்த பொழுது அந்த தண்ணீரிலிருந்து ஞான கண்மலையாகிய கிறிஸ்து இன்னும் வெளிப்படவில்லை. வெளிப்படுவதற்கு முன்பதாக கொடுத்த தண்ணீர் வனாந்தரத்திலே அவருடைய தாகத்தை தீர்த்து தொடர்ந்து அவருடைய பிரயாணத்தை தொடர்கிறதற்கு பிரயோஜனமாக அவருடைய பிரயாணம் தொடர்கிறதுக்கு பிரயோஜனமாக இருந்தது. இயேசு அவருக்கு அவ்வளவு பிரயோஜனமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவர்கள் மறுபடியும் தாகம் உண்டாகும். நாம் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஓடுகிற நீரூற்றாய் இருக்கிறது. இப்ப எல்லா தண்ணீரையும் அவர் தான் கொடுக்கிறார். பூமியிலே காணப்பட்ட தண்ணீர்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கின்ற அவர்தான். ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரித்தவர் அவர்தான். ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரித்தவர் அவர்தான். அவருக்கு தண்ணீர் கொடுத்தவர் அவர்தான். ஆகார் பாலைவனத்திலே தன் மகனை தூக்கி கொண்டு அலைந்து திரிகிற போது அவளுக்கு ஒரு ஊற்று கண்ணை காண்பித்தவரும் அவர்தான். அந்த தண்ணீரை கொடுத்தவரும் அவர்தான். இன்றைக்கெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களிலே அப்பமும் தண்ணீரும் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுகிறது. அப்போ இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம். இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே ஞான கண்மலையின் தண்ணீரை கொடுத்தார். எல்லாரும் குடித்தார். அவர்களுக்கு மறுபடியும் தாகம் உண்டாயிற்று. ஆனால் இயேசு நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ அவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. இயேசு கிறிஸ்து எப்படி கொடுத்தார்? யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்கே ஓட்டமிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் இருப்பேன். நீ அந்த கண்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். ஜனங்களுக்கெல்லாம் தண்ணீர் இல்லை. 5ஆம் வசனத்துல அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரின் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. நதியை அடித்த கோல் அங்கே இருக்கின்ற தண்ணீரை ரத்தமாய் மாற்றினது. அந்த தண்ணீர் எதுக்கு என்ன பண்ணுச்சுன்னா, அந்த தண்ணீர் ஜனங்கள் தங்களை தாகம் தீர்க்க கூடாதபடிக்கு அது ரத்தமாய் மாறிடுச்சு.
அந்த தண்ணீரை குடிக்கவே முடியாது. ஜனங்கள் எல்லாம் அந்த தண்ணீரை குடிக்கவே முடியாது. குடிக்க முடியாத ரத்தமாய் மாறிற்று. இருக்கிற ஒரு தண்ணீர் குடிக்க கூடாத ரத்தமாய் மாறிற்று. அந்த கோடைகளுக்கு வா, உனக்கு முன்னே நான் போய் ஓரவிலே இருப்பேன். அங்கே ஓரவிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். இங்க கண்மலை, இந்த கண்மலையை குறித்து தான் அங்கே பவுல் சொல்லுகிறார். ஞான கண்மலை. இந்த ஞான கண்மலை, கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றால் அப்படியே மோசே இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக செய்தான். அவன் அடிச்சான். அடிச்சொன்ன கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டது. கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டது. அந்த கண்மலையின் தண்ணீரை எல்லாரும் குடித்தார்கள். நான் கொடுக்கும் தண்ணீரோ நித்திய ஜீவ காலமாய் அவனுக்குள்ளே ஓடுகிற நீரூற்றாய் இருக்கும். அந்த கண்மலை கிறிஸ்துவே, அந்த கண்மலை கிறிஸ்துவே, ஞான கண்மலை கிறிஸ்துவே. இப்ப என்ன செய்தாங்க? அதன் பிறகு அந்த ஜீவ தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கண்மலையாய் கிறிஸ்து அடிக்கப்பட வேண்டும். கண்மலையாய் கிறிஸ்து அடிக்கப்பட்டார். கண்மலையாய் கிறிஸ்து அடிக்கப்பட்ட பொழுது அவருக்குள்ளிருந்து புறப்பட்ட அந்த ரத்தம், அவருக்குள்ளிருந்து புறப்பட்ட அந்த ரத்தம் நித்திய ஜீவ காலமாய் ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற பிரகாரமாய் அவனுடைய பாவங்களை கழுவுவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. கண்மலை அடிக்கப்பட வேண்டும். கண்மலை அடிக்கப்படும் பொழுது அந்த இடத்துல ஒரு பரிகாரம் உண்டாகுது. இந்த பரிகாரம் உண்டாகும் பொழுது பாவ மன்னிப்பு உண்டாகுது. பாவ மன்னிப்பு உண்டாகும் பொழுது அவனுடைய ராஜ்யத்தை அடைய முடியும். அங்கே போகும் பொழுது பழித்து நதியிலிருந்து ஒரு தண்ணீரை கொடுப்பார். அந்த தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவகாலமாய் அவனுக்குள்ளே ஓடுகிற ஒரு நீரூற்றாய் அது இருக்கும். அப்போ கண்மலை மோசையை அடிக்க சொன்னார். மோசை அடித்தான். இரண்டாவது முறையாக அதை நீட்டி பேச சொன்னார். அவன் மறுபடியும் அதை அடித்தான். அடிக்க வேண்டிய நேரத்தில் அவர் அடிக்கப்பட்டு விட்டார். கிறிஸ்து பூமியிலே அடிக்கப்படுவதற்காகத்தான் வந்தார். அவர் அடிக்கப்பட்டு விட்டார். ரத்தம் சிந்தியாயிற்று. இப்பொழுது நமக்கெல்லாம் ஜீவ தண்ணீர் நீரோடை அங்கே ஒன்று இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டிய நாம், கானான் தேசத்தை சுதந்திரித்து இருக்க வேண்டிய நாம் மறுபடியும் நம்முடைய சாட்சி நிமித்தம் அடித்துக் கொண்டே இருக்கிறோம். இரண்டாவது முறை மோசையை நோக்கி பேசி என்றுதான் சொன்னார். அவன் இரண்டாவது முறை அடித்தான். முதல் முறை அடிக்கப்பட வேண்டும், அதான் தேவ திட்டம். இரண்டாவது அடிக்கப்படுவதல்ல தேவ திட்டம். இரண்டாவது முறை அவன் அடித்தான். அப்படித்தான் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை, அனைவருடைய வாழ்க்கை இருக்கிறது. அவர் ஏற்கனவே அடிக்கப்பட்டு விட்டார். பிரதான ஆசாரியராலும் சபை மூப்பராலும் சங்கத்தாரும் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் ஏற்கனவே அடிக்கப்பட்டு விட்டார். இப்பொழுது நாம் அவரோடு பேசக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். தேவனோடு பேசக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். ஜபத்தினாலும் தரிசனங்களினாலும் வேத வார்த்தைகளினாலும்
வெளிப்பாடுகளினாலும் தீர்க்கதரிசிகளினாலும் இந்த நாளிலே தேவனோடு நாம் பேசக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். பேச வேண்டிய இந்த காலத்திலும் இயேசுவை இன்னும் அடித்து கொண்டிருக்கிறோம். எப்படி அடிக்கிறோம்? அவர்களெல்லாம் அவரை அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி, தூஷித்து அவரை அடித்தார்கள். அவருக்கு காயம்தான் அவரை அடித்தார்கள். நம்முடைய சாட்சி ஜீவியத்திலே சாட்சி இல்லாதபடினா அநேகர் நம் நிமித்தம் அவரை பரியாசம் பண்ணி கேவலப்படுத்தி வேதனைப்படுத்தி அவரை கட்டி வைத்து அடித்தார்கள். அந்த இடத்துல அவர் ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லா இடங்களிலும் சுதந்திரமா இருந்த பொழுது எல்லா இடமும் அற்புதங்களை செய்தார். இப்பொழுது அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டார். ஏன்னா அந்த நோக்கமே அதுதான். இப்ப கட்டி போட்டு அடித்துக் கொண்டிருந்தால் முக்கியமான சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சம்பவத்துக்கு பிறகு சட்டமே மாறப் போகிறது. ஆகவே அவர் அடித்துக் கொண்டிருக்க அவர் அடியை வாங்கி கொண்டிருக்கிறார். அடியை வாங்கி கொண்டிருக்கிற அவருக்கு அந்த இடத்துல ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏதோ ஒரு சட்ட திருத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய சட்ட திருத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே காணப்பட்ட சில பெரும் சட்டங்களை, பெரும் சட்டங்களை மாற்றுவதற்கேற்ற ஒரு புதிய உடன்படிக்கைக்கேற்ற ஒரு சட்டம். பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கைகள் வேற. பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கைகள் அவரை கைக்கொள்ள வேண்டும், அவருக்கு பயப்பட வேண்டும், கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும், உண்மையாயிருந்தால் அவர் பாதுகாப்பா. எல்லா உபச்சாரம் செய்தால் பாவம், உபச்சாரம் செய்கிறவர்கள் கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் இப்போ சட்டத்தை திருத்தி எழுதி கொண்டிருக்கிறார். இடத்துல அவருடைய கையில் அகப்பட்டு அவமானப்பட்டு நிந்தையை சுமந்து, பழிச்சொல்லை சுமந்து, பரிகாசங்களை சுமந்து அடி வாங்கி கொண்டிருக்கும் போது அவர் சட்டத்தை திருத்தி எழுதி கொண்டிருக்கிறார். சிலுவையை அறையப்படும் பொழுது சட்டம் எழுதி முடிவாயிற்று. புதிய உடன்படிக்கை, சத்தியத்தை கைக்கொள்ளும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு புதிய உடன்படிக்கை, ஒரு புதிய சட்டம் அங்கே எழுதப்பட்டாகிவிட்டது. உயிர்த்தெழுந்தால் பரலோகத்திற்கு எழுந்தருளி போனார். அப்பொழுது அந்த சட்டம் அமலுக்கு வந்தது. அந்த சட்டத்தை எழுத போவதாக அப்போஸ்தலர்கள் அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். மனுஷகுமாரன் பல பாடுகளை பட வேண்டும், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும், எல்லாமே சொல்லிட்டார். எவ்வளவு சொன்னார். ஆனா அந்த முந்தின நாள் சாயங்காலத்தில் அப்பத்தை விட்டு இதை வாங்கி புசிக்கிற என்னுடைய சரீரமா இருக்கிறது என்று கொடுத்தார். ரசத்தை கொடுத்து இதை வாங்கி பருங்கள், குடியுங்கள், இது உங்களுக்காகப்படுகிற சின்னப்படைய ரத்தம் என்று அவர்களுக்கு சொல்லிவிட்டார். அப்ப அந்த சட்டம் அமலுக்கு வருவதற்கு இவர் கொடுத்த வழி, இவர்கள் முன்கூட்டியே இவர்கள் போதிச்சிட்டார். எழுதப்பட போகிற சட்டம் இந்த பலிகளை செலுத்துவது, ஆடுகள், கடாக்கள், மாடுகள், புறா குஞ்சுகள், இப்படி ஒரு பலிகளை எல்லாம் செலுத்துவது, இதோடு நிறைவேறுவதற்கு அடையாளமாக பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காக சிந்தப்பட என்னுடைய ரத்தம், பாவ மன்னிப்பு பெற்று பலிகளை உயிர் பலிகளை செலுத்தப்பட வேண்டும். மாடுகளின் ரத்தம், ஆடுகள், ஆட்டு கடாக்களின் ரத்தம்,
புறாக்களின் ரத்தம், புறா குஞ்சுகளின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். பாவத்திற்கு பரிகாரம். இவை எல்லாவற்றிற்கும் ஒரே முற்றுப்புள்ளியாக இவருடைய ரத்தத்தை புதிய உடன்படிக்கை நம்மோடு கூட ஏற்படுத்தின ஒரு புதிய உடன்படிக்கை. பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், இது பாவ மன்னிப்பு என்று சிந்தப்பட்ட ரத்தம். இதை அடிக்கப்படுகிற முந்தின நாட்டிலே சட்டத்தை பதிவு செய்து விட்டார். அதன் பிறகு சீசர்களை செய்தார். அதை சீசர்கள் செய்தார்கள். வீடுகளோர் அப்பங்களை விட்டார்கள். தொடர்ந்து கிரியை செய்து கொண்டிருந்தார். சட்டம் மாற்றி எழுதப்பட்டது. அப்போ இப்பொழுது அவர் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறதுக்கு நாம் எல்லாரும் பாத்திரவான். நல்ல எத்தனை பேர் பாத்திரவான் தான் இருக்கிறோம். அவர் ஒரு ஜீவ தண்ணீரை வைத்திருக்கிறார். கண்மலையின் தண்ணீரை கொடுத்தா அந்த தண்ணீர் பூமியிலே நடந்து செல்வதற்கும் வாழ்கிறதற்கும் போதுமான கருத்து உடையதா இருக்கிறது. ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுப்பா அந்த தண்ணீர் நித்திய ஜீவகாலமாய் நமக்குள்ளே ஊதுற ஜீவ நீரூற்றா இருக்க போகுது. அந்த தண்ணீர் நமக்கு எல்லா கருத்தையும் கொடுக்க போகுது. ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை, பூமியை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, பூமியை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கானானை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தவர்கள் என் வழியிலே விடாய்க்கு போன போது அந்த பிரயாணத்துக்காக கொடுக்கப்பட்ட அந்த தண்ணீர் மறுபடியும் அவருக்கு தண்ணீர் தேவைப்படும். இந்த நாளிலே கானான் பிரயாணத்திற்காக நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்ணீர் இது மறுபடியும் நமக்கு தேவைப்படும். அபிஷேகத்தை கூட சொல்லலாம். அதை புதுப்பித்துக் கொள்ளணும். ஆவியை அவித்து போடாதீர்கள், அனர்மூட்டுக் கொள்ளுங்கள். அதை புதுப்பித்துக் கொள்ளணும். ஆவியிலே அனராய் புதுப்பித்துக் கொள்ளணும். புதுப்பித்து கோவிலே தேவன் கொடுத்த தண்ணீர் தான் எல்லாமே. கோவிலே இருக்கிற எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினார். புதுப்பித்துக் கொண்டு அவருக்காக பிரயாணப்பட்டு நாம் போகும் பொழுது ஒரு தண்ணீரை கொடுப்பார். அங்கே போய் ஒரு தண்ணீர் கொடுப்பார். நித்திய ஜீவகாலமாக நமக்குள்ளே ஊர்ந்து நீரூற்ற மறுபடியும் தாமதற்கு ஊறுற நீரூற்றாய். மோசே அவரை அடித்தது நிமித்தம் அந்த ஞான கண்மலை, அந்த கண்மலை பேசு என்று சொல்லும்போது ஞான கண்மலையாக அந்த கல்லை அடித்தது நிமித்தம். சாதாரண சின்ன சின்ன விஷயத்தை மீறுகிறதுனால ஞான கண்மலையை அடித்தது நிமித்தம் அவன் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போயிடுச்சு. அவன் செய்தது என்ன சின்ன விஷயம் என்று நினைப்பான். ஒரு கண்பானை நோக்கி பேசுன்னு சொன்னாரு, அவன் அடிச்சுட்டான். அதுக்காக கானானுக்குள்ளே பிரவேசிக்க விடாமல் பண்ணிட்டா என்று மாம்சத்தில் சிந்திக்க கூடும். அது வெறும் கற்பாறை அல்ல, அது கண்மலை, ஞான கண்மலை. அந்த ஞான கண்மலை ஒரு பேசு என்று தான் சொன்னான். அடித்தான். அடித்ததினால் கானானுக்குள் பிரவேசிக்க முடியல. கண்களினால் பார்த்துக்கொள் என்ற வைத்த கிருபை. இமைப்பொழுது கைவிட்டேன் ஆனாலும் உன்னை சேர்த்துக் கொண்டேன் என்று சொன்ன மாதிரி இமைப்பொழுது அவருடைய கோபம், ஆனாலும் மிகுந்த இரக்கத்தினால் அவனை சேர்த்துக் கொண்டார். கானான் தேசத்துல போய் உயிர் வாழ்வு மறித்து அதன் பிறகு தேவனுடைய சமூகத்துக்கு போகணும். இதான் அவன் எகிப்திலிருந்து புறப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் நியமித்தது இதுதான்.
கானான் தேசத்திலே போய் தோற்றங்களை ஏற்படுத்தி அங்கே உயிர் வாழ்ந்து திராட்சை பழங்களை திராட்சை தோட்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி அத்திமரங்களை எல்லாம் ஏற்படுத்தி நல்ல உயிர் வாழ்ந்து சுகபோகமாய் வாழ்ந்து அதன் பிறகு மறித்து அங்கே போனிதான் அவரை அனுப்பும் போது தேவன் வைத்திருந்த திட்டம். ஆனா வழியில ஒரு கூட்டத்தார் தேவனுக்கு எதிர்த்து நின்று மோசேயை அவமதித்து தேவனுக்கு எதிர்க்கின்றதனால் ஒரு கூட்டத்தார் அழிக்கப்பட்டார்கள். ஒரு கூட்டத்தார் பூமி வாயை தன் வாயை பிளந்தவனை உள்ளே இழுத்து கொண்டது. இப்படி ஒரு கூட்டத்தார் இறந்து போனார். ஆனா மோசே இழந்து போகல, நித்திய ஜீவனை இழந்து போகல. கானானுக்கு போ தேசத்துடைய வாழ்க்கை பெற்றுக்கொண்டார். அந்த கண்மலையை அடித்தது நிமித்தம் அவருக்கு ஒரு வேதனை உண்டாயிற்று. இல்லைன்னா பிரதானமான ஒரு தீர்க்கதரிசி, அதுக்கப்புறம் மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி எழுப்பினதில்லை என்று விளக்கும் பார்க்கும்போது அவ்வளவு பெரிய ஒரு பிரதானமான ஒரு தீர்க்கதரிசி அவன் மேல ஆண்டவர் கோபம் என்ன செய்தார்? வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு போக விடாமலேயே தடுத்து போட்டார். போக விடாமலே தடுத்து போட்டார். ஞான கண்மலையை அடித்தது நிமித்தம் அவன் எவ்வளவு ஒரு கோச்சிருக்கான். இவர்கள் எல்லாம் தோளிலே சுமந்தவர்களுக்கு இந்த பிள்ளைகளை எல்லாம் நான் பெற்றேனா? அவர் சொல்றார், இந்த ஜனங்களை எல்லாம் அழித்து போட்டு உன்னை ஒரு பெரிய ஜாதியாக இவரை அழித்து போட விட்டுவிடு என்று சொல்லும்போது அவன் கெஞ்சான். ஜீவ புஸ்தகத்துக்கு பெயரை திருப்பி போடும் என்று அவன் கெஞ்சான். மோசே எப்படிப்பட்ட மெய்ப்பனா இருந்தான்? ஆண்டவருக்கு கீழே மோசே எப்படிப்பட்ட மெய்ப்பனா இருந்தான்? ஒரு நல்ல மெய்ப்பனா இருந்தான். என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடும், இந்த ஜனங்கள் உயிர் வாழ வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அளவுக்கு போராடி ஜெயிக்கிறவனா ஜெபிக்கிறவனா இருந்தான். அப்படி தேவனை சார்ந்து கொண்டிருக்கிற மோசே கர்த்தரை ஒரு முறை அடித்தான். தண்ணீர் வர அடித்தான். அவர் சிலுவையை தொங்கும் பொழுது கடைசியாக ஒரு போர் சேவல் கொத்தின பொழுது அங்கே தண்ணீரும் ரத்தமும் வந்தது. இங்கே ஒரு அடித்தான், அங்கே தண்ணீர் வந்தது. அந்த தண்ணீரினால் அவர் தாகம் தீர்த்தார். இங்கே வந்த ரத்தத்தினால் பாவங்களை அவர் தீர்த்தார். ஒரு முறை அடித்ததுனால நான் உனக்கு வாக்கு பண்ணின கானான் தேசத்தை பார்க்க மாட்டேன், வந்து இந்த மலையின் மேல் நின்று பார்த்துக்கொள். இந்த மலையின் மேல் நிற்கும் போது எத்தனை பகுதி தெரிஞ்சுக்கணும். மீட்கப்பட்ட நாம் அடிமைத்தனத்திலிருந்து பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட நாம் மறுபடியும் அவரை அடிக்கிறோம். ஆதாயத்துக்காக, ஆதாயத்தில் இந்த ஜனங்களுக்கெல்லாம் தண்ணி வேணும், அவனுக்கும் குடிக்க தண்ணி வேணும், அவனுடைய குடும்பத்துக்கு தண்ணி வேணும், பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாருக்கும் தண்ணி வேணும். தண்ணீர் கிடைக்க வேண்டிய ஆதாயத்துக்காக கண்மலை அடித்தான். முதல் முறை அடிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து அந்த கண்மலையை அடித்தான். இப்பொழுது இவருடைய தேவைக்காக அந்த கண்மலையை அடித்தான். ஜனங்கள் அவர்களுக்கு பாரு, 3ஆம் கவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொண்டு போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். எகிப்திலிருந்து எங்களை கொண்டு போவதற்கு ஏன் கொண்டு வந்தீர்கள் என்றார்கள். இவனுடைய கோபத்தை மூட்டினார். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்ன கல்லெறிய பார்க்கிறார்களே. கல்லெறிய பார்க்கிறார்கள்னா
அந்த இடத்துல எப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு, பெரிய கலவரம் அந்த இடத்துல நடந்திருக்கு. தலைவனை கொலை செய்யறாங்கன்னா எவ்வளவு கலவரமா இருக்கு. சில நாடுகளில் பார்க்கிறோம், இலங்கையில பார்த்தோம், இந்த வங்கதேசத்திலேயோ எங்கேயோ ஒரு தேசத்தில் ஜனங்கள் எப்படி கொந்தளித்தார். தங்களுக்கு உணவு இல்லை, தங்களுக்கு வாழ வழி இல்லை, மக்கள் புரட்சி தீவிர பார்த்தோம். எப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்தினார். அந்த தலைவர்களை கொலை செய்யும் அளவுக்கு கொலை வைத்தார்கள் நடத்தும் அளவுக்கு அந்த தலைவர்கள் தப்பிச்சு போயிட்டாங்க. இப்போ மோசையை கொலை செய்யற அளவுக்கு அங்க ஒரு போராட்டம் நடக்குது. நான் என்ன செய்வேன், இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்கள் என்றால் கல்லெறிய பார்க்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கலவரம் நடந்தது. அப்பொழுது தேவன் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் கூப்பிட்டதை கூட்டிக் கொண்டு நீ நதி அடித்த ஓரை கையில பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு நடந்து போ. இந்த ஓரைகளை நான் உனக்கு முன்பாக இருப்பேன், கண்மலையின் மேல் இருப்பேன். நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். மோசே இஸ்ரவேல் கண்களுக்கு அப்படியே செஞ்சான். அடிக்க சொன்னான், சத்தியத்தை கீழ்ப்படித்தான். ஏன்னா முதல் முறை கண்மலை அடிக்கப்பட வேண்டும், இந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அப்பதான் பாவ மன்னிப்பு, அப்பதான் ஜனங்கள் உயிர் வாழ முடியும். ஆனால் இரண்டாம் முறை கண்மலையை நோக்கி பேசு என்று சொன்னார். இப்பெல்லாம் நம்மளாம் பேசக்கூடிய காலம், அடிக்கிற காலம் முடிந்து அவர் அடிக்கப்பட்டார். இப்போது அவருடன் பேச வேண்டிய காலம். பேசும்பொழுது எல்லாவற்றையும் கொடுப்பார், நமக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுப்பார், வீடு எல்லா ஆசீர்வாதமும் கொடுப்பார். தொடர்ந்து கானான் பிரயாணம், நம்முடைய கானான் பிரயாணம் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்லக்கூடிய கானான் பிரயாணம், ஆட்களின் காரியத்திலே கானான் பிரயாணம். தொடர்ந்து இந்த பிரயாணத்தை செய்வதற்கு தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராக, நம்மை தொடர்ந்து நடத்துவராக இருப்பார். தொடர்ந்து நம்மை அவர் நடத்துகிறவராய். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்முடைய சாட்சி எப்படி, நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கு, பேச்சுக்கள் எல்லாம் எப்படி இருக்கு, நம்முடைய கவலைகள் எதை குறித்து இருக்கு. ஏதாவது நான் கவலைப்பட்டு என்ன பேசுறோம், இந்த வார்த்தை தேவனுடைய மனதை புண்படுத்துமா, நம்முடைய சாட்சி தேவனை துக்கப்படுத்துமா, நாம் என்ன பேசுகிறோம், என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அவரை புண்படுத்துமா, மறுபடியும் அவர் அடிக்கப்படக்கூடாது. மறுதலித்து போனவன் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத விழுந்து போறது, மறுதலிக்கிறது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பா, மறுதலிப்பான் என்று சொல்லுகிறோம், விக்கிரகத்திலே செல்லுகிறோம், தேவனை தூசித்து விட்டு விக்கிரகத்துக்கு செல்லுகிறோம். என்ன நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், என்ன நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஏழாம் அதிகாரம் 20வது மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். ஆரோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் தோலை ஓட்டி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க, நதியில் உள்ள தண்ணீரெல்லாம் ரத்தமாக மாறி போயிற்று. நதியை அடிக்க அவர் அடிக்க சொன்ன இடத்துல அடித்தான். அடிக்க சொன்ன இடத்துல அடித்த பொழுது அங்க என்ன நடக்கணுமோ அது நடந்தது. அடிக்க சொன்ன இடத்துல என்ன நடக்கணுமோ அது நடந்தது. அடிக்க சொல்லாத இடத்துல எது நடக்கக்கூடாதோ அது, எது நடக்கக்கூடாதோ அது நடந்து விட்டது.
நதியை அடித்தான், ரத்தமாய் மாறி. இங்க கோலட்டி பேசுறான் யாத்ரா 14ஆம் அதிகாரம் 16. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அப்படி சொன்னார். அதன் பிரகாரமாக இங்க கோலை நீட்டினான். அங்க அடிக்க சொன்னார், அடிச்சான், தண்ணீர் ரத்தமா மாறிச்சு. இங்க கோலை நீட்ட சொல்லுகிறான். கோலை நீட்டின உடனே அந்த தண்ணீர் இருபக்கமாய் பிரித்தது. தண்ணீர் இருபக்கமாய் பிரித்தது. அவர் எல்லாரும் உலர்ந்த தரையிலே நடந்து போனார். தொடர்ந்து வாசிங்க. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரர்களாலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே சென்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது. ஒரு மேகம் வந்து அந்த மேகம் அந்தகாரமா இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. இரவை வெளிச்சம் ஒரே மேகம் தான். முன்னாடி போறவங்களுக்கு இரவை வெளிச்சமாக்கிற்று, பின்னாடி போறவங்களுக்கு மேகம் அந்தகாரமாயிற்று. ஒரு அந்தகார இருள் முன்பக்கம் பின்பக்கம். தேவன் நமக்கு முன்பாக போவார்கள், அவர் நல்ல மெய்ப்பனா இருக்கிறார். நமக்கு பின்பாக வருவார்கள், அவர் நல்ல வழிகாட்டியாகவும் இருக்கிறார். வெளிச்சம் காண்கிற தேவன். இப்போ மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமுழுவதும் பலத்த கீழ் காட்டினால் சமுத்திரம் ஒழுங்குபடி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து போயிற்று. ஜலம் பிளந்து போனா எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடிச்சதோ தெரியல. அவ்வளவு ஸ்பீடா காத்தடிக்கும் போது ஜலம் பிளந்து நிற்கிறது. அந்த காத்துல மனுஷன் நிற்க முடியுமா? ஏதோ ஒரு புயல் அடிச்சப்போ சேவி காலேந்து அடுத்து ஒரு அந்த பையன் வெளியே வந்து தூக்கிட்டு போயிடுச்சான். எங்க போனா என்ன ஆனான்னு தெரியல. இதை 30 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எப்போ ஒரு புயல் வந்துச்சு. 73லயே 72 ஒரு புயல் வந்துச்சு. அந்த வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு வந்தா கீழே வந்தா புயல் தூக்கி போயிடுச்சு. இப்ப அடிக்கிற புயல் எப்படி இருக்கு? மரங்களை பிளக்கிறதாக காற்று ஒட்டுமொத்த எல்லாரும் அடிக்குது. ஆனா அங்க எப்படி அடிச்சது? சமுத்திரம் பிளக்கத்தக்கதாக காற்றடித்து சமுத்திரம் பிளந்து இருக்கிறது. அந்த பாதை சந்து வழியாய் 2 பக்கமும் ஜலம், அது சந்து வழியாய் நடந்து போகிற ஜனங்கள் காட்டிலே பறக்குது. காட்டுல பறக்கிற மாதிரி வச்சிருக்காருன்னா எகிப்தியர்கள் இவர்கள் வந்து இஸ்ரவேலில் விழுந்து சேதத்தை உண்டாக்குவார்கள். ஆகவே ஜலத்தை நான் அவர்களை மூடி போட்டு அவர்களை அழித்து போட்டார். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றது. ஞான கண்மலையாக போர் மோசே கொண்டு போன அந்த போர் அவர் கையில வைத்திருந்ததை தேவன் மாற்றி கொடுத்தார்.
கீழே போட்டு சர்ப்பமாய் மறுபடியும் எடுக்கும்போது இந்த கோல் மாற்றி கொடுத்தார். சகல வல்லமையும் அதுக்குள்ளே இருந்தது. மோசேயை நம்பினதால் அது அவனுக்கு கிரியை செய்யும். அதை நம்பும்போது அது கிரியை செய்கிறது. நம்பினால் கிரியை செய்யும். நம்பும்போது அது கிரியை செய்யும். 108 சங்கீதம் 13 வசனம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை வீழ்த்து போடுவார். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். செய்யக்கூடிய பராக்கிரமம் வல்லமையான ஆச்சரியப்படத்தக்க காரியங்களை எல்லாம் எப்படி செய்யலாம் என்றால் தேவனாலே தான் செய்யலாம். தேவனாலே மாத்திரம்தான் பராக்கிரமம் செய்ய முடியும். தனி மனிதனால, சொந்த மனிதனுடைய முயற்சினால பராக்கிரமம் செய்ய முடியாது. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். தேவனாலே பராக்கிரமம் செய்யலாம். தேவனாலே பராக்கிரமம் செய்யலாம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். சத்துருக்களை மிதிக்கிறவர் தான். வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணும்போது எதிராய் பொருந்தவர்களை மிதித்து கொன்றவரும் அவர்தான். பூமி வாய் திறந்து வெள்ளத்தை உள்ளே எடுத்து மூடிக்கொண்டு நசுக்கி கொன்றவனும் அவர்தான். சமுத்திரத்திற்குள்ளாக சத்துருக்களை அழித்து கொண்டவரும் அவர்தான். இன்றைக்கு அவர் கிரியை செய்வதற்கு நம்மிடத்திலே தடை காணப்படும். மோசேயிடத்தில் இருந்த ஜனங்கள் முறுமுறுத்து தங்கள் எதிர்ப்பை காட்டினார்கள். இன்றைக்கு இருக்கிற தேவனுக்கு ஆதாயமாய் இருப்பது போல காண்பித்துக் கொண்டு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு சாதகமாய் இருக்கிறவர்கள் தேவனுக்கு சாதகமான வார்த்தையை பேச வேண்டும். தேவனுக்கு சாதகமாய் செயல் செய்யணும், கை கொள்ளணும். கிறிஸ்துவை நிந்தித்து துன்பப்படுத்தி அவரை அடிக்கிற சூழ்நிலை நம்மிடத்திலே காணப்படும் என்று சொன்னால் நாம் கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. அந்த கண்மலை கிறிஸ்துவே, அந்த கண்மலையோடு நாம் பேச கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் தாகம் தீரும். தொடர்ந்து கானான் பிரயாணத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை அடையாளம் செய்து கொண்டிருக்கிற பிரயாணத்தை தொடர்ந்து செய்யலாம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நித்திய காலம் போகிற ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுப்பார். ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோப்பா, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதா, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுங்கள். மன மகிழ்ச்சியினால் இந்த சபைகளின் நாளுக்காக நன்றி சொல்லுங்கள். ஆராதனை துவங்குவதன் முடியும் இந்த மட்டுமாய் தேவ ஆவியான நன்றோடு நடத்தி கொடுத்தவையாக நன்றி சொல்கிறேன். சொல்லப்பட்ட வசனங்கள் வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவரையிலே பதியத்தக்கதாக யாவும் சாட்சியை நிலைத்திருக்கத்தக்கதாக நிறுவை செய்கிறார். ஆண்டவரே, ஒரு நாட்டில் புதிய ஆத்மா சபையை இணையத்தக்கதாக அற்புதமான வல்லமையான காரியங்களை செய்த நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாறு கேட்ட யாவரை பலப்படுத்தும். ஆண்டவரே, யூடியூப்ல கேட்ட யாவும் பலப்படுவார்களாக ஆசீர்வதிக்கப்படுவார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழு ஆத்மாவே